தமிழகத்துல அடுத்து சத்துணவுத்துறையில மாவட்ட வாரியா வேலைவாய்ப்பு விட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? நிரந்தர வேலை வாய்ப்புங்க. என்ன சம்பளம், எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குறது, எங்க குடுக்கறது, லாஸ்ட் டேட் என்ன அப்படிங்கறத தெளிவா சொல்றேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா அப்ளை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 பேருக்கு நான் ஷேர் பண்ணுங்க. நிறைய மாவட்டங்கள்ல இருந்து இந்த வேலை வாய்ப்பு வந்திருக்கு. எந்தெந்த மாவட்டத்துல இருந்து வந்திருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். அதற்கு முன்னாடி ஒரு மாவட்டத்தோட நோட்டிபிகேஷனை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, சத்துணவு மையங்கள்ல காலியா இருக்கக்கூடிய சமையல் உதவியாளர் அப்படிங்கிற பணியை 38 மாவட்ட வாரியா ஃபில் பண்றாங்க. நான் இப்ப உங்களுக்கு இந்த தருமபுரி மாவட்டத்தோட மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதே மாதிரிதான் எல்லா மாவட்டமும். தருமபுரி மாவட்டத்தை பொறுத்தவரையும் 135 சமையல் உதவியாளர் பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் எடுக்கிறாங்க. அதாவது எழுத்து தேர்வு அதெல்லாம் கிடையாது, இன்டர்வியூ மூலமாவே எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான வட்டாரம் வாரியா நேரடி நியமனம் செய்யப்பட உள்ளது. அதாவது ஒரு வட்டார வாரியா இந்த வேலைவாய்ப்பை ஃபில் பண்ண போறாங்க. அந்தந்த வட்டார அலுவலகங்கள்ல இதற்கான இன சுழற்சி வாரியானது தகவல் பலவையில ஊட்டப்பட்டிருக்கும். அதாவது இப்போ 135 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 135 வேகன்சி எந்த வட்டாரத்துல இருக்கு, அந்த வட்டாரத்துல இருக்கக்கூடிய வேகன்சி எந்த பிரிவினருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது இந்த நோட்டிபிகேஷன் மென்ஷன் பண்ணல. அந்தந்த வட்டார அலுவலகத்துல போய் நீங்க போயிட்டு தகவல் பலகையில செக் பண்ணுங்க. இல்ல அங்க உள்ள அதிகாரிகிட்ட கேட்டீங்கன்னா இது தொடர்பான மேலும் தகவல் சொல்லுவாங்க. ஓகே, இது தொகுப்பூதிய அடிப்படையில் எடுக்கிறாங்க. முதல் 1 ஆண்டு காலத்திற்கு 3000 முதல் 9000 வரை உங்களுக்கு ஊதியம் வழங்கப்படும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதிகமா வழங்கப்படும். ஆரம்பத்துல தொகுப்பூதியம். இதற்கான வயது வரம்பு 21 இருந்து 40 வயது வரை உள்ள பெண்கள் மட்டுமே இதற்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். ஆண்கள் தகுதியில பெண்கள் மட்டும்தான். ஓகே, ஸோ அதற்கான அந்த வயது டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 21 இருந்து 40. அதே மாதிரி பழங்குடியினர் அப்படின்னா 18 இருந்து 40, விதவை கணவரால் கைவிட்டப்படவர் அப்படின்னா 20 இருந்து 40 வயது வரை உள்ள பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி இல்ல 10ஆம் வகுப்பு தோல்வி கூட நீங்க தகுதி தான். அதுக்கு மேல நீங்க என்ன படிச்சிருந்தாலுமே நீங்க இதற்கு தகுதி தான். தமிழ் நல்ல சரளமா உங்களுக்கு பேச தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி எந்த இடத்துல நீங்க வேகன்சி அப்ளை பண்றீங்களோ, எங்க உள்ள வேகன்சிக்கு அந்த வேகன்சி சுற்றி ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ள வசிப்பரா நீங்க இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இருக்கிற வேகன்சில 4% மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கும், அதே மாதிரி 25% கணவரால் கைவிடப்பட்ட ஆதரவற்ற விதவை பெண்களுக்கும் இந்த வேகன்சிஸ் அவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க. மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு 4% சொல்லியிருக்கேன். ஸோ அது என்ன விதமான மாற்றுத்திறனாளி, எந்த விதமான டிசேபிலிட்டி அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா குறைவான பார்வை திறன் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல நீங்க வரீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த சதவீதத்தை நீங்க எடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா அந்தந்த மாவட்ட வெப்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லயுமே தரேன். அந்த மாவட்ட வெப்சைட்ல இந்த நோட்டிபிகேஷன் PDF பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்மே நீங்க செக் பண்ணலாம். இந்த தருமபுரி மாவட்டத்தை பொறுத்தவரையும் வர 30 சாயந்தரம் 4:45 அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு. அதை நீங்க தேவையான ஆவணங்களோட ஜெராக்ஸ், என்னென்ன ஜெராக்ஸ், விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டிய சான்றிதழ் நகல்கள், அதாவது பள்ளி மாட்டு சான்று, டிசியா இருக்கட்டும், 10th மார்க் ஷீட்டா இருக்கட்டும், குடும்ப அட்டை, இருப்பிடச் சான்று, ஆதார் அட்டை, சாதி சான்று, அப்புறம் கணவரால் கைவிட்டப்பட்டோர் அப்படின்னா அதற்கான சான்று, மாற்றுத்திறனாளி அப்படின்னா அதற்கான சான்று, இல்ல இது உங்களுக்கு பொருந்தல அப்படின்னா இந்த 2 சான்றிதழ்களும் தேவையில்லை. மீதி உள்ளது எல்லாமே நீங்க இணைக்கும். ஸோ இந்த சான்றிதழ்ல எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்க அந்த வட்டார அலுவலகத்திலே கேட்கலாம். அந்த சான்றிதழ் எங்க வாங்கணும், எல்லா தகவலையுமே நீங்க சம்பந்தப்பட்ட அந்த வட்டார அலுவலகத்துல நீங்க போயிட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஓகே, நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ஒரு லிங்க் மட்டும் கொடுக்குறேன். அப்படியே இதுல நீங்க ஸ்க்ரோல் அப் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா நான் ஒரு மாவட்டமா வெப்சைட் மென்ஷன் பண்ணி அந்தந்த வெப்சைட் லிங்கை கொடுத்துட்றேன். இதுல பாத்தீங்கன்னா விருதுநகர், பெரம்பலூர், தருமபுரி, கடலூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதுக்கு 8th பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் PDF லிங்க் இருக்கும். இதுல விடுபட்ட மாவட்டங்களோட பேரையுமே நான் அப்படியே 1 by 1 கீழே இணைச்சிக்கிட்டே வரேன். நீங்க அப்பப்போ போயிட்டு இந்த லிங்க் குள்ள போய் பாத்துக்கோங்க. ஓகே, ஸோ இதுல போயிட்டு உதாரணத்துக்கு இந்த கன்னியாகுமரி நோட்டிபிகேஷனை டச் பண்ணா அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தோட அந்த நோட்டிபிகேஷன் PDF அப்படிங்கிறது உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ இதுல கன்னியாகுமரி மாவட்டத்தில் எவ்வளவு வேகன்சி இருக்கு எல்லா தகவலுமே நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி அந்தந்த மாவட்டத்தோட வெப்சைட் லிங்கையுமே நான் அதில் அப்டேட் பண்ணுறேன். அதை டச் பண்ணால் அந்தந்த மாவட்டத்தோட வெப்சைட் லிங்க் போகிற மாதிரி கொடுக்குறேன். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு விருதுநகர் போனீங்க அப்படின்னா அந்த விருதுநகர் மாவட்டத்தோட வெப்சைட் இந்த இடத்துல வந்துடும். ஸோ இதில் அப்ளிகேஷன் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட்டு எல்லா தகவலுமே இதுல இருந்து இருக்கும். ப்ளஸ் எந்தெந்த வட்டாரத்தில் என்னென்ன வேகன்சி அப்படிங்கிறதுமே அந்தந்த வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சில மாவட்டத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சில மென்ஷன் பண்ணல. ஸோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் எல்லாத்தையுமே
டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்கை செக் பண்ணாலே உங்களுக்கு எல்லாமே வந்து புரியும். நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் இது போன்ற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் தெரியாம இருக்காங்க, அவங்க எல்லாத்துக்குமே தெரியப்படட்டும். எந்த டவுட்ஸாலும் கமெண்ட்ஸ் இன்ஸ்டாலையும் கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாடா.